நண்பர்களுக்கு வணக்கம். கூட்டு குடும்பமா இருந்த ஏடிஎம்கே இப்ப தனி குடும்பமா மாறிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா, அதிமுகவுல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுலாம் என்ன அப்படின்றத கண்காணிங்க அப்படின்ற மாதிரி இபிஎஸ் வந்து சொல்லியிருக்காராம். ஏன்னா, இபிஎஸ்க்கு எதிரா நெறைய பேர் வந்து கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க இல்லையா? கிட்டத்தட்ட 25 பேரு. அதுல சி.வி. சண்முகம் அவங்களும், விஜயபாஸ்கர் இவங்க 2 பேர் மட்டும் தான் இன்னும் மறுபடியும் வந்து தாய் கழகமான அதிமுகவுக்கு இன்னும் வந்து திரும்பி வரல. மத்தவங்க எல்லாருமே வந்து திரும்பி வந்துட்டாங்க. 23 பேர் வந்து இபிஎஸ் பக்கம் வந்துட்டாங்க. திமுகவுல வந்து இணைவதற்காக விஜயபாஸ்கர் வந்து நேரம் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம அங்க போயிடலாம், அங்க போய் ஐக்கியமாயிடலான்னு டைம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா சி.வி. சண்முகம் அவங்களும் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையிலுமே ஒரு ஈடுபடல. 2 வாரமாவே அவர பத்தி எந்த பேச்சுமே அடிபடல. அது மாரி தான் அவர் வந்து அமைதி காத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய அந்த சைலன்ட்டான ஒரு மூவ்க்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அண்ணன் இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தினரும் அவருடைய அமைதிக்கு பின்னால இருக்கிறாங்கன்னு ஒரு நியூஸ் இருக்குது. அதாவது இபிஎஸ் அவங்க மேல நெறைய விமர்சனம் வச்சாங்க சி.வி. சண்முகம் அவங்க. குறிப்பா திமுக ஆதரவோட நாம ஆட்சி அமைக்கலாம். நம்ம வந்து ஆதரிக்கிறதுக்கு திமுக சம்மதிக்குது. இப்படிலாம் இபிஎஸ் வந்து சொன்னாராம். அப்படி இபிஎஸ் சொல்லும்போது முதல்ல அத வந்து ஃபர்ஸ்ட் டைமா எதிர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தான். அவரு வந்து ஃபர்ஸ்ட் எதிர்ப்ப துவக்கி வச்சது தொடர்ந்து, அதுக்கப்புறம் நெறைய எம்எல்ஏக்களையும் வந்து எடப்பாடிக்கு எதிராக அவரு பேச வச்சாரு. ஒரு கட்டத்துல இபிஎஸ் அவர்களுக்கும், சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் கை கலப்பாக மாறுனுச்சு. அடிதடிக்கெல்லாம் வந்து போன்ற லெவலுக்கு நம்ம வந்து பார்த்தோம். அப்ப பக்கத்துல இருந்தவங்க தடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறமா நெறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்துச்சு. நம்ம எம்எல்ஏ பதவி எங்க பறி போயிடுமோ அப்படின்னு பயந்து, மறுபடியும் அந்த 23 எம்எல்ஏக்கள் இபிஎஸ்ட்டமே போய் தஞ்சம் அடைஞ்சுட்டாங்க. நெறைய அரசியல் செய்திகள் நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் தான், பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது சி.வி. சண்முகம் அவங்கள சந்திச்சு, எஸ்பி வேலுமணி அவங்க சமாதானம் பேசுனாங்க. நீங்க வந்து இபிஎஸ்ட்ட மன்னிப்பு கடிதம்லாம் தர வேண்டாம். இபிஎஸ்ஸ நீங்க ஒரு வாட்டி சந்திச்சுட்டு பாருங்க. எல்லா கோபமும் அவருக்கு சரியாயிடும் அப்படின்ற மாரி பேசியிருக்காரு. ஆனா, இனிதான் நம்முடைய அதிமுக வந்து பலமா இருக்கணும். நம்முடைய அதிமுக வலுவா இருக்கணும். அதுக்காக நீங்க வந்து இபிஎஸ்ஸ ஒரு வாட்டி நேர்ல சந்திங்கன்ற மாரியும் சொல்லியிருக்காரு. இனிமேல் தான் நம்மளுடைய ஒற்றுமையை வந்து தாவேகா அரசுக்கு நம்ம வந்து காட்டணும். நீங்க அதிமுகவுக்கு வாங்க அப்படின்ற மாரி எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் வந்து கேட்டிருக்காங்க. ஆனா, சண்முகம் அவர்கள் அத வந்து ஏத்துக்கல. இல்ல அப்படின்லாம் முடியாதுன்ற மாதிரி அதிமுக சார்பா நின்னு தான் நான் வந்து வெற்றி பெற்றேன். அதனால அந்த எம்எல்ஏ பதவியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டாரு. நான் மறுபடியும் போட்டியிட்டு என்னோட செல்வாக்குல நான் வந்து என் தொகுதியில ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலுமணி அவர்கள திருப்பி அனுப்பிட்டாரு. இப்படி இருக்கும்போது தான் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்றேன் அப்படின்ற சி.வி. சண்முகம் அவங்களுடைய முடிவை அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து, நீ இப்ப எதுக்காக ராஜினாமா செய்யணும்? இப்ப மக்கள் உனக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. உன்ன ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அதனால ஏற்கனவே நீங்க வந்து எம்பி பதவிய வந்து ராஜினாமா பண்ணிட்டீங்க. இப்ப மறுபடியும் எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா, உங்களால எப்படி வந்து அரசியல் பண்ண முடியும்? உங்கள வந்து உங்களோட ராஜினாமாவ தான் வந்து இபிஎஸ் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா கட்சியில இருக்கிற எல்லா எதிர்ப்பாளர்களையுமே ஒவ்வொன்னா வந்து வெட்டி எறிஞ்சிட்டு வர்றவர் தான் இபிஎஸ் அவங்க. 100% அவருடைய விசுவாசிகளா அதிமுகவுல இருக்கணும். அவங்கள இபிஎஸ்ஸ எதிர்க்கிறவங்க இருக்கக்கூடாது. நம்மள தலைவனா ஏத்துக்கிட்டவங்க மட்டும் தான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தான் எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசிகள், ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசிகள் அப்படின்னு எல்லாரையுமே அவர் வந்து நீக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரை எதிர்க்கிற வல்லமை அந்த டீம்ல யார் இருக்கு ஏடிஎம்கேன்னு கேட்டா கண்டிப்பா சி.வி. சண்முகம் அவங்களுக்கு தான். அப்படி இருக்கும்போது அவரும் ராஜினாமா பண்ணிட்டா அது வந்து கண்டிப்பா இபிஎஸ்க்கு ஒரு லாபமான ஒண்ணா தானே அமையும். அதிமுக ஒண்ணும் இபிஎஸ் உடைய சொத்து கிடையாது. அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கும் அவருக்குமே சம்மந்தம் இல்ல. அதிமுகவுக்கும் சி.வி. சண்முகமுக்கும் சம்மந்தம் இல்லையா? அப்படின்ற மாரி ஒரு நிலையை நீ வந்து உருவாக்காதன்ற மாரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்சி உள்ளேயே இருந்துகிட்டு நீ அரசியல் பண்ணு அப்படின்ட்டு அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் அவரு எம்எல்ஏ பதவிய வந்து ராஜினாமா செய்யல அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் இருக்குது. இதுலேருந்து கிட்டத்தட்ட 1 மாசமா அவர் அமைதியா தான் இருந்துகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் ஒரு 3 நாளைக்கு முன்னால சி.வி.
சண்முகம் அவர்களை வந்து எஸ்பி வேலுமணி தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அப்படி அவங்க பேசும்போது, "நீங்க இப்படி அமைதியா இருப்பது சரி கிடையாது. நீங்க மறுபடியும் ஃபார்முக்கு வாங்க. உங்களுடைய அரசியல் இல்லாம கட்சியில வந்து அமைதியா இருக்குது. நீங்க கட்சியில பழையபடி மாறணும், பழையபடி இருக்கணும். உங்கள வந்து கட்சிக்குள்ள வர சொல்லி இபிஎஸ் கேட்கிறாரு. அவரு சொல்லி தான் நான் பேசுறேன்." அப்படின்ற மாதிரி இவர் சொல்லும்போது, "அப்படியா? அப்படின்னா நீங்க வந்து இபிஎஸ் வந்து என்கிட்ட பேச சொல்லுங்க. அப்படி அவருக்கு என்ன ஈகோ தடுக்குது?" அப்படின்ற மாரி சி.வி. சண்முகமும் அவர் வந்து கேட்டிருக்காங்க. ஆனா இபிஎஸ் வந்து, "நீங்க இந்த மாரி நீங்க சொன்னா தான் நான் இபிஎஸ் கிட்ட சொல்றேன். அவரும் வந்து கண்டிப்பா பேசுவாருன்ற" மாரி சொல்லிட்டு செ சண்முகத்திடம் வேலுமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த டாக் வந்து போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் சட்டமன்றம் 18ஆம் தேதி கூடுது இல்லையா? அதுக்கு முன்னாடி 14ஆம் தேதி டிஎம்கே கூட ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க. ஸோ சட்டமன்றத்துல நிறைய பிரச்சனைகள அங்க வந்து பேசுவாங்க அப்படின்ற மாரி ஒரு டாக் ஒண்ணு இருக்கு. சொல்ல முடியாது. தாவேக அரச கண்டித்து அதிமுக வந்து வெளிநடப்பு கூட செய்யலாம். செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி வெளிநடப்பு செய்யும்போது இபிஎஸ்க்கு ஆதரவா சி.வி. சண்முகம் நடந்து கொண்டாங்க அப்படின்னா, ஆ ஊடக செய்திகள்ல வந்து கண்டிப்பா அது வந்து தீயா பரவும். ஒருவேளை வெளிநடப்பு செய்யல, சபையிலேயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ தவறு அப்படின்ற மாரி எல்லாருமே வந்து விமர்சனமா பேசிட்டு இருப்பாங்க. இதுவும் உங்களுடைய அந்த லீடர் பொசிஷன் அந்த ஆளுமைக்கு வந்து ஒரு இதா இருக்காது அப்படின்ற மாரி அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கட்சிக்கு மறுபடி வாங்க, இபிஎஸ்ஸ பாருங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி மறுபடி வலியுறுத்தியிருக்காங்க எஸ்பி வேலுமணி அவர்கள். ஏன்னா அவங்களும் தான் கட்சியை விட்டு வெளியில வந்து 25 எம்எல்ஏக்களுடைய அதிமுகவுடைய கொறடா உத்தரவை மீறி இவங்க வந்து டிவிகேவுக்கு நம்பிக்கை தீர்மானத்துல வந்து இவங்க வாக்களிச்சாங்க இல்லையா? அதனாலே அவர் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்பவே கடுப்பாகி எல்லாருடைய பதவியை வந்து பறிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த 23 பேரும் எங்க நம்ம எம்எல்ஏ உடைய பதவி பறி போயிடுமோன்ற மாதிரி பயந்துகிட்டு மறுபடியும் போயிட்டாங்க. இதுல போகாதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் அவங்களும், விஜயபாஸ்கர் அவங்களும் தான். ஆனா விஜயபாஸ்கர் அவங்க கூட டிஎம்கேக்கு அடி போற மாதிரி தெரியுது. ஏன்னா விராலிமலை தொகுதியில அவருக்குன்னு எதனா ஒரு மாவட்ட செயலாளரோ இல்ல வேற ஏதாவது பதவி அவருக்கு அங்க கிடைக்கணும், ஒரு ஒருங்கிணைப்பாளர் பதவியோ கிடைக்கணும், புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பதவி கிடைக்கணுன்ற மாதிரி அவரும் ஆசைப்படுறாரு. அதுக்கு டிஎம்கே வந்து செய்வாங்களா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சி.வி. சண்முகம் அவங்க எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்ப எம்எல்ஏவும் வந்து பண்ண போறதா பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து நீங்க மறுபடியும் வாங்க, ஏன்னா சட்டமன்றம் இப்ப கூடும்போது நம்ம அந்த இடத்துல இருக்கணும். இபிஎஸ் என்ன செய்றாரோ அவர் வெளிநடப்பு செஞ்சா நம்மளும் வெளில வந்துடணும். அதுதான் வந்து கட்சிக்கான ஒரு இதா இருக்கும். அவர் வெளிநடப்பு பண்ணும்போது நீங்க வராம இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு விவாத பொருளா மாறப்படும். இது ஒரு விவாதமா எடுத்துக்கிட்டு ஊடகங்கள் எல்லாருமே வந்து விவாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நீங்க தான் அங்க பவராவும் இருந்தீங்க. ஸோ நீங்க வாங்க மறுபடியும் அப்படின்ற மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்கள் சி.வி. சண்முகத்தை வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய மகனான மிதுன் பழனிசாமி அவங்கள வந்து அரசியலுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இதுல முனுசாமி அவங்க வந்து ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அதாவது இபிஎஸ்க்கு இந்த ஆசை இருக்கோ இல்லையோ எங்களுக்கெல்லாம் இருக்குது. மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இளம் தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் கூட புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. லாரன்ஸ் அவர்கள் கூட இந்த பக்கம் வருவாங்களா இல்ல டிவிகே பக்கம் போவாங்களா என்னன்னு தெரியல. இப்ப டிஎம்கேல பாத்தீங்கன்னா உதயநிதி அப்படின்ற ஒரு இளம் தலைவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேல மட்டும்தான் எல்லாருமே வந்து ஓல்டா இருக்கிறோம். யங்கஸ்ட் ஜெனரேஷன் இந்த இடத்துல இல்லைன்றதுனால அடுத்ததாக நம்ம வந்து தகுதியான ஆள் யாருன்னு பார்த்து கொண்டு வரலாம். அப்படி இபிஎஸ் அவங்களுடைய மகனை கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தானே வரும். ஏன்னா இவங்க நிறைய விமர்சிச்சிருக்காங்க. வாரிசு அரசியல் நடக்குது, குடும்ப அரசியல் நடக்குதுன்ற மாதிரி விமர்சிச்சிருக்காங்க. ஆனா ஏடிஎம்கேன்றது பொதுவான கட்சி, தொண்டர்களால உருவான கட்சி. ஒரு குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காகவும் சேவை செய்யறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த கட்சி. இத்தனைக்கும் ஏடிஎம்கே எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா டிஎம்கேவை அழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஏடிஎம்கே உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா அதே ஏடிஎம்கே இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இபிஎஸ் அவர்கள் அவங்களுடைய மகனை கொண்டு வரதுக்காக டிராமா பண்றாங்கன்ற மாதிரி சி.வி. சண்முகம் அவங்களும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க? ஒன்னு ஏடிஎம்கே சைடே போவாங்களா, இல்ல அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் நின்று ஜெயிப்பாங்களா, இல்ல டிவிகேல ஜாயின் பண்ணுவாங்களா என்ன எப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.